மூன்றாம் மனிதன். இந்த படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இந்த படம் ஒரு பக்காவான லோ பட்ஜெட் படம் அப்படின்னு. இந்த படத்துல இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் அப்புறம் சோனியா அகர்வால் நடிச்சிருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த படத்துல இவங்க 2 பேர் மட்டும் தான் நமக்கு அறிமுகமான நடிகர்கள். மத்த எந்த கேரக்டருமே இதுக்கு முன்னாடி எந்த படத்துலயுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. எல்லாருமே புதுமுகம் தான். சோனியா அகர்வால் பாக்கியராஜ் அவர்களை தாண்டி ஒரு முக்கியமான பெண் கதாபாத்திரம் இருக்கும். அதுல ஒரு புதுமுகம் தான் நடிச்சிருப்பாங்க. அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனா இவங்களை தவிர அந்த படத்துல வர முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்ச யாரையுமே சரியா நடிக்க கூட தெரியல. ஆனா இப்படி ஒரு டீமை வச்சுக்கிட்டு இயக்குனர் ராம்தே அவர்கள் கதையை மட்டுமே நம்பி ஒரு நல்ல படம் கொடுத்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்படுறாரு. இந்த கொலையை விசாரிக்கிறதுக்காக வரவர் தான் பாக்கியராஜ் அவர்கள். விசாரணையை தொடர்ந்து நம்ம பாக்கியராஜ் அவர்கள் ஃபர்ஸ்ட் இந்த கொலை செய்யப்பட்ட அதிகாரியோட மனைவியான சோனியா அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படின்னு இந்த கேஸோட சந்தேக வட்டத்துக்குள்ள பல பேர் வராங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு பாக்கியராஜ் அவர்கள் விசாரிக்கிறாரு. இந்த கேஸுக்குள்ள வர ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கதைகளை சொல்றாங்க. எல்லா கதையிலுமே விறுவிறுப்பா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த கொலையாளி யார் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே விறுவிறுப்பா சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் மூன்றாம் மனிதன். இந்த படத்தோட இயக்குனரான ராம்தேவ் நல்லாவே யோசிச்சு திரைக்கதை எழுதியிருந்தாரு. படத்துல அங்கங்க ட்விஸ்டுகளை வச்சு படத்தை விறுவிறுப்பாவே எடுத்துட்டு போயிருந்தாரு. இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை கலாய்ச்சி சிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா அந்த படத்தோட ஆட்கள் தேர்வு, அவர்களோட நடிப்பு, அப்புறம் இந்த படத்துல ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண்ணை வச்சு திருடங்களை மிரட்டுவாரு. அந்த இடத்துல அந்த கண்ணை பார்த்தாவே சிரிச்சிருவீங்க. பக்காவே தெரியும் ஒரு பொம்மை அப்படின்னு. பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை வச்சுட்டு கதையில் திரைக்கதையை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு தரமான படம் தான் சொல்லணும். இந்த படத்துல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு, கணவனுக்கு ஏற்படுற குடிப்பழக்கத்தால எப்படி கெட்டு போகுது, அதுக்கப்புறம் மனைவியோட பாதை எப்படி தடமாறி போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காமிச்சிருப்பாங்க. 18+ வசனங்களும் வரும், காட்சிகளும் வரும். அது மட்டும் இல்லாம கள்ளக்காதல் பத்தின விஷயங்களும் அந்த படத்துல வரும். இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான படம் தான் இது.